வணக்கம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அண்ணாமலைக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அண்ணாமலை எனக்கு சீட்டே வேணாம், தேர்தலில் நான் போட்டி போடவே விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டார். அவர் பாஜகட்ட ரொம்ப அழுத்தமாக இருந்தார். பாஜக தலைமையிட்ட நயினா நாகேந்திரன் வந்த பிறகு, மாநில தலைவராக வந்த பிறகு அதிமுகட்ட எத்தனை தொகுதிகள் கேட்கணும், கிட்டத்தட்ட 70லேருந்து 88 தொகுதிகள் வரைக்கும் கேட்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வாங்கின வாக்கு சதவீதம், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் வாங்கின வாக்கு சதவீதம் இவ்வளவு. திமுகவுக்கு எதிராக நம்ம வாங்கினது, அதிமுகவோட அதிகமாக பலமாக இருக்கிற தொகுதிகள் எல்லாம் குறித்து கொடுத்துருந்தார். ஆனால் 27 தொகுதி தான் வாங்கினீங்க. 27 தொகுதி வாங்கினாலும் அவர் கேட்ட கொங்கு பெல்ட்டில் பாஜக கொஞ்சம் வலுவாக இருக்கிற தொகுதிகள்லாம் கேட்டிருந்தார். கிணத்துக்கடவு, கவுண்டம்பாளையம், அப்புறமா சிங்காநல்லூர், இந்த தொகுதியெல்லாம் கேட்டிருந்தார். அட்லீஸ்ட்டு 3 தொகுதி கொடுக்குறீங்க. 3 தொகுதி அவர் அண்ணாமலை ரெக்கமெண்ட் பண்ணது. இதில் பார்த்திங்கன்னா கோவை தெற்கு தொகுதியை வானதி சீனிவாசன் கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி கிட்ட கோயம்புத்தூரில் கேட்டிருந்தாங்க. அட்லீஸ்ட் 2 தொகுதி கொடுத்துருக்கணுமா வேணாமா எடப்பாடி பழனிசாமி? இது அதிமுகவோட கோட்டை அப்படின்னு நினைக்கிறாரு. அதிமுக கோட்டையெல்லாம் கிடையாதுங்க. அண்ணாமலைக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலையும் அங்கே களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வானதி சீனிவாசனுக்கு எஸ்பி வேலுமணி பழக்கம் இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி பழக்கம் இருக்கிறாங்க. அவங்க பாஜக எம்எல்ஏவாக இருந்தாலும் அவங்க அதிமுக எம்எல்ஏ மாதிரி தான் கருதப்படுறாங்க வானதி சீனிவாசன். அப்படிப்பட்டவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க சொல்கிறத பாஜக தலைமை கேட்குதோ இல்லையோ, பாஜக உங்களுக்கு ஒரு கோவை அப்படி ஒரு தொகுதி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி கோவை தெற்க ஒதுக்குறாங்க. எதுக்கு கோவை தெற்க ஒதுக்குனீங்க? வானதி சீனிவாசன் உங்கள்கிட்ட கேட்டாங்க, உங்கள்கிட்டையும் கேட்டாங்க, பாஜக தலைமையிட்டையும் பேசுகிறாங்க. அதனால நீங்கள் வானதி சீனிவாசனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க கோவை தெற்க ஒதுக்குறீங்க. கோவை வடக்கில் தானே அவங்க நின்றாங்க, ஏன் வடக்கு வேணான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க? கடந்த முறை கமலஹாசன் எதிர்த்து வடக்கு தொகுதியில் தான் அவங்க ஜெயித்தாங்க. அந்த அளவுக்கு களத்தில் அவங்க வெற்றி பெற்றாங்க. அப்படிங்கும்போது அந்த தொகுதியில் அவங்க ஒன்றுமே பண்ணலை. அதனால அவங்க இந்த தடவை நின்றோம்னா நம்மளை தோக்கடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு கோவை தெற்குக்கு போகிறாங்க. கோவை தெற்கில் அங்கே களத்தில் இறங்கி நிறைய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஆட்களை நிப்பாட்டி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் கோவை தெற்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலைக்கு என்னென்னா, நம்ம பாஜக தலைமையிட்டையும் சொல்லியாச்சு, அதிமுகவிட்டையும் பேசுங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் பேசவே இல்லை, எதுவுமே பேசலை. எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல் பாஜகவுக்கு கொங்கு பகுதியில் செல்வாக்கு இல்லாத மாதிரி. ஏன்னா பாஜகவோட ஓட்டை வாங்கி அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாரு. பாஜகவோட இருக்கிற அந்த அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் ஓட்டு, அது இல்லாமல் பாஜகவுக்குன்னு இருக்கிற ஓட்டு, இதெல்லாம் வாங்கி கொங்கு பெல்ட்டில் எப்படியாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட கோட்டை அப்படிங்கிற மாதிரி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொங்கு பகுதியை நினைக்கிறாரு. கோயம்புத்தூரில் பாஜகவுக்கு இருக்கிற வாய்ப்புகள் கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் கண்டிப்பாக இந்த தடவை எடப்பாடி பழனிசாமிக்கெலாம் பெருசாக ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அதிருப்தி ஆகிட்டாங்க. பாஜகவுக்கு வாய்ப்பு உள்ள இடங்களில் நீங்கள் ஒதுக்குங்க. எப்படி வானதி சீனிவாசனுக்கு மட்டும் நீங்கள் ஒதுக்குவீங்க? அவங்க ஒதுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, கோவை தெற்கில் வடவள்ளி, கணபதி, சாய்பாபா காலனி, இந்த பகுதியெல்லாம் நிர்வாகிகளை நியமனம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொகுதி வேணும்னு தானே அர்த்தம். தொகுதியை கண்டிப்பாக அவங்க பெறுவாங்கன்னு தானே அர்த்தம். இதெல்லாம் பார்த்தாரு அண்ணாமலை, எனக்கு வேணாங்க, நான் போட்டியே போடலை, எலெக்ஷனில் நான் நிற்கவே இல்லை, என்னை விட்டுருங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்குறதெல்லாம் எப்படின்னா, எல்லாமே திமுக ஜெயிச்ச தொகுதிகள். அதில் திமுக அதிக தொகுதிகளில் இவங்களுக்கு 27 தொகுதியில் அதிக தொகுதியில் திமுக ஜெயிச்ச தொகுதிகள். இந்த தொகுதிகள்லாம் பாஜகவில் இங்கே மாநில தலைவர் இருக்க நயினா நாகேந்திரனுக்கு தெரியுமா தெரியாதா? தொகுதியை ஒதுக்கும் போதே இந்த ஏரியா திமுகவோட கோட்டை, இந்த ஏரியாவெல்லாம் நமக்கு ஒதுக்குறாங்க, நம்ம உஷாராக இருந்து நமக்கு பாஜக செல்வாக்கான தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதை வாங்கணுமா வேணாமா? இது பியூஷ் கோயலுக்கு எப்படி தெரியும்? அமித்ஷாவுக்கு எப்படி தெரியும்? அமித்ஷாவுக்குலாம் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எந்த தொகுதியில் பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு தெரியும். இவங்க ஏற்கனவே அண்ணாமலை ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துருக்காருல்ல, அந்த லிஸ்ட்டை வச்சாவது பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசியிருக்கலாம், அமித்ஷாட்ட பேசியிருக்கலாம். இல்லை நயினா நாகேந்திரன் அமித்ஷாட்டையாவது இந்தந்த தொகுதி கேளுங்க, நமக்கு தொகுதி 27 தான் கொடுத்துருக்குறாங்க, அப்போ 27 தொகுதியில் மீதி தொகுதியை நமக்கு இப்படி கொடு வாங்குங்க அப்படின்னாவது சொல்லிக்கலாம். அதையும் செய்யலை. இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒரு பாஜக திரும்பவும் நோட்டாக கீழே கொண்டு போயிட்டுருக்காங்களேன்னு அண்ணாமலைக்கு பயங்கரமான ஆதரவு. நம்ம கேட்குறது, நம்ம சொன்ன எந்த விஷயத்தையுமே நயினா நாகேந்திரன் செய்யலை, பியூஷ் கோயலும் பேசலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் வந்துச்சு. பியூஷ் கோயலோட பேச்சுவார்த்தை நடத்தினார். தொகுதியை பற்றி பியூஷ் கோயல் அண்ணாமலைகிட்ட பேசும்போது கூட அண்ணாமலை ரொம்ப அதிருப்தி ஆகிட்டார். இது சரிப்பட்டு வராதுங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. பாஜக திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி வேணும்னே பாஜகவை அழிக்கணும்னு முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி திட்டம் போட்டு திமுகவை எதிர்த்து களத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவை அது கோட்டை, அங்கே எதிர்த்து நிற்க வேண்டியது அதிமுக மாநில கட்சி தான் நிற்கணும். தேசிய கட்சி அங்கே நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு காங்கிரஸ் போட்டி போடுற தொகுதிகளை ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்னா நம்ம சுலபத்தில் ஜெயிக்கலாம்.
அது இல்லாமல் நமக்குன்னு ஒரு செல்வாக்கான ஒரு தொகுதி இருக்குது. அந்த தொகுதிகளில் நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம சுலபமாக ஜெயிக்க முடியும். எவ்வளோ கடினப்பட்டாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு இறங்கி களவு வேலை பார்த்தாலும் ஜெயிக்க முடியாத தொகுதியாக எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஒதுக்கியிருக்கிறாரு. இது எப்படி உங்களுக்கு தெரியாமல் போச்சு? இது எப்படி நயினா நாகேந்திரனுக்கு தெரியாமல் போச்சு? இது எப்படி வந்து இங்கே இருக்கிற நிர்மலா சீதாராமனுக்கோ இல்லை வானதி சீனிவாசனுக்கோ தமிழிசை சவுந்தரராஜனுக்கோ இதெல்லாம் தெரியாமல் போச்சு? அவங்க 27 தொகுதி ஒதுக்குறாங்கன்னா 27 தொகுதி போதும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க. வந்த பிறகு இந்த தொகுதிகளெலாம் நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன் வரல, எதுக்காக வரல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் பயங்கரமாக ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாமலை. அப்புறம் பார்த்தாரு PL சந்தோஷ் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. இல்லைங்க, நான் வந்து தேர்தலே நிற்கல, என்னை விட்டுருங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நீங்கள் கட்சியை வழி நடத்துங்க, என்னை பிரச்சாரத்துக்கு கூட கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அவர் போயிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் மனநிலையே பாதிக்கப்பட்டுருச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார். 2ஆம் இடத்துல வந்து அவர் நின்றார். திமுகவுக்கு அப்புறமா 2ஆம் இடத்துல வந்து அவர் நின்றார். அப்போது அதிமுகவோட கூட்டணியாக வச்சுருந்தாங்க அவங்க இல்லை. அப்போ இது வந்து கோயம்புத்தூரில் வந்து அவர் நிற்கிறாரு அப்படின்னா 2வது இடத்துல திமுகவுக்கு அப்புறமா 2வது இடத்துல பாஜக வந்து நிற்கிது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி வேறு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே வந்து அண்ணாமலை வந்து இப்படி வந்து அதிக ஓட்டுகளை வாங்கியிருக்காரு அப்படின்னா பாஜக அங்கே வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையா? அதுதான் அண்ணாமலையோட ஆதங்கமே. கிட்டத்தட்ட 492 பூத்துகளில் திமுகவோட அதிக ஓட்டு வாங்கியிருக்கிறார் அண்ணாமலை வாங்கியிருக்காரு. அப்போ அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்கா, வானதி சீனிவாசனுக்கு செல்வாக்கு இருக்கா? வானதி சீனிவாசனுக்கு மட்டும் ஒரு தொகுதியை வந்து அதிமுக தலைமை ஒதுக்குது அப்படின்னா வானதி சீனிவாசன் வந்து உண்மையிலே பாஜகவில் வந்து இருக்கிற ஒரு நபரா? அவங்க மட்டும் சுயநலமாக யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க தொகுதி, அவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதி, அவங்களுக்கு வந்து அதிமுக காரங்களே களத்தில் இறங்கி அவங்கள ஜெயிக்க வைப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை. இப்படி தொடர்ந்து வந்து ஒரு கட்சியை வந்து ஜெயிக்க வைக்கணும், கட்சியை வந்து சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு அதிக எம்எல்ஏக்களை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி இப்படி இருக்க சூழ்நிலையில் பாஜக கடந்த முறையாவது 4 பேர் போனாங்க, இந்த தடவை ஒரு ஆள் கூட போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணாமலையோட ஆதங்கமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து நாடாளுமன்றத்தில் 492 பூத்துகளில் திமுகவோட அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காரு. அதே போல் 105 பூத்துகளில் வந்து திமுகவோட அதிக ஓட்டுகள் வந்து பாஜகவுக்கு கிடச்சிருக்கு. இப்படி வந்து அண்ணாமலை வந்து பிரச்சாரம், கடுமையான பிரச்சாரம் அந்த சமயத்தில் அவர் பண்ணார். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இருந்த நாடாளுமன்ற தொகுதியை தாண்டி திருப்பூர், பொள்ளாச்சி இந்த தொகுதியெல்லாம் போய் அவர் பிரச்சாரம் பண்ணார். அவருக்கு ஓட்டு அதிகமாக பாஜக கிடச்சிது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடந்த முறை வானதி சீனிவாசனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதிமுககாரங்க. கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்க வச்சாங்க. கடைசி நேரத்தில் சில தில்லுமுல்லாம் பண்ணி கமலஹாசன் தான் லீடிங்கில் வந்தார். கடைசி நேரத்தில் வந்து கமலஹாசனை தோக்கடிக்கிறதுக்கு ஏதோ வேலையெல்லாம் காட்டி பண்ணிவிட்டாங்க. இப்போ ஏன் கோவை வடக்கில் வந்து வானதி நிற்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தோற்றுருவாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். தெற்கில் மட்டும் ஜெயிக்க வச்சுருவாங்களா? தெற்கில் அண்ணாமலை வந்து பிரச்சாரம் பண்ணலை, அண்ணாமலை வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னா ஜெயிச்சிட முடியுமா வானதி சீனிவாசனை அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது. அண்ணாமலை மட்டும் வந்து நின்றாரு அப்படின்னா கோயம்புத்தூரில் தெற்கில் நின்றா கூட அவர் வந்து கண்டிப்பாக வந்து அங்கே மட்டும் பிரச்சாரம் பண்ண மாட்டார். கோவை, நீலகிரி, திருப்பூர் இந்த மாவட்டங்கள்லாம் 21 மாவட்டங்களில் வந்து அதிமுக பாஜக வேட்பாளர்களுக்கு வந்து கூடுதல் பலம். அவர் பிரச்சாரத்தில் இறங்குவார் கண்டிப்பாக. ஆனால் அண்ணாமலைக்கு வந்து அதிருப்தி ஆயிடுச்சு. வேணாம், இவங்க வந்து நம்மளை வந்து ஒழிக்க பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணாமலையோட வளர்ச்சி கொங்கு பகுதியில் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால் வந்து அவருக்கு வந்து கொங்கு பகுதியில் கண்டிப்பாக இந்த தடவை சட்டமன்றத்தில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம வந்து ஜெயிப்போம்னு சொல்லி அவருடைய ஆதரவோட ஆலோசனையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்திங்கன்னா வானதிக்கு மட்டுமே வந்து அந்த கொங்கு பெல்ட்டில் கோயம்புத்தூரில் சீட்டு கொடுத்துட்டு மீதி அண்ணாமலைக்கெல்லாம் சீட்டு இல்லை அப்படின்னா இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ பாஜக தலைமை வந்து அண்ணாமலை PL சந்தோஷ் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தை புறக்கணிச்சிட்டாரு, வேணான்ட்டார். எனக்கு வேணாம், என்னை விட்டுருங்க, நான் பாட்டு போகிறேன் அப்படின்ட்டார். உண்மையிலேயே பாஜக வந்து அண்ணாமலை போன்ற நபர்களை பயன்படுத்தாமல் அண்ணாமலை போன்ற நபர்களை கொஞ்சம் நல்ல செயல்படக்கூடிய நபர்களை அவங்க வந்து அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள ஜால்ரா போடுறவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கட்சியில் உண்மையாக உழைச்சி 11.7% பாஜகவுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி அவர் செஞ்சார்ல, அவருக்கு கிடைக்கிற மரியாதை இதுதான். இப்போ வந்து மாநில தலைவராக இருக்கிறீங்க, எல்லாருமே பாஜகவில் முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நீங்களாம் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க தெரியுமா? பாஜக திரும்பவும் நோட்டாக்கியில் கொண்டு போய் வச்சுருக்கீங்க. திரும்பவும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கெஞ்சிற நிலைமைக்கு கொண்டாந்து வச்சுருக்கீங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள்
எடப்பாடி பழனிசாமி உங்களை திரும்பவும் கேவலப்படுத்த போகிறாரு, உங்களுக்கு தேவையான சீட்டை கொடுக்க மாட்டார், உங்கள் கூட கூட்டணி கூட வைக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கிறீங்க. இது தேவையா? இது கட்சியை வளர்க்கணும்னு சொன்னால் உங்களை நீங்களே வளர்த்துக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட ஆதங்கம். ஆனால் அண்ணாமலை நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து சமூக வலைத்தளங்களில் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள். வானதி சீனிவாசனுக்கு நீங்கள் கோயம்புத்தூர் தெற்க கொடுத்தாலும் நாங்கள் களத்தில் இறங்கி வேலை பார்க்க மாட்டோம்னு அண்ணாமலை ஆதரவாளர் சொல்கிறாங்க. அதே போல் அண்ணாமலைக்கு ஜெயிக்கக்கூடிய தொகுதியை ஒன்று ஒதுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைமை யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அண்ணாமலை நீங்கள் எந்த தொகுதி கொடுத்தாலும் நான் நிற்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை. ஆனால் பாஜக வந்து இவ்வளவு மோசமாக சட்டமன்ற தேர்தலில் இவ்வளவு 27 தொகுதி வாங்கினாலும் அது பாஜக ஜெயிக்கக்கூடிய தொகுதியாக வாங்கியிருக்கணும். திமுகவை எதிர்த்து மாநில கட்சியான அதிமுக போட்டி போட பயப்படுற இடங்களை எல்லாத்தையுமே பாஜக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எப்படி நீங்கள் வாங்கினீங்க அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட கொஸ்டினாக இருக்குது. அப்போ எடப்பாடியோட திட்டம் என்ன? திமுகவோட சேர்ந்து திமுக ஜெயிச்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே. இப்போ திமுக வந்து பாஜக நிற்கிற இடங்களில் திமுக வேட்பாளர்கள் அதுவும் மந்திரிகள் இப்போ அமைச்சராக இருக்கிறவங்க நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க சுலபமாக ஜெயிச்சிருவாங்க. இது வந்து திமுகவோட வெற்றி மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்புமே இதில் இருக்குது. அவங்க வந்து சுலபமாக பாஜக நிற்கிற தொகுதிகள்லாம் திமுகவோட கோட்டையாக கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே இந்த ஏரியாவில் திமுக தான் ஜெயிக்கும். அப்போ பாஜகவை அழிக்கிறேன்னு நினச்சி திரும்பவும் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரதான் எடப்பாடியோட திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை ஆதரவில் நேற்று சமூக வலைதளங்களை தான் பற்றி பேசுகிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அண்ணாமலை சொன்னது சரியா? அண்ணாமலை தேர்தலில் நான் போட்டி போடலை அப்படின்னு பேசுகிறது சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.